ஹலோ வணக்கம். என்னோட பேர் சந்திரபாபு. நண்பர் ஜேசன் இன்றைக்கி இன்னொரு டிஷ்ஷை, அதாவது இட்டாலியை சேர்ந்த ஒரு ரெசிப்பியை நம்மளுக்கு அறிமுகப்படுத்த போகிறாரு. அதுக்கு பேர் வந்து பாமடோர் பாஸ்தான்னு பேர். பாமடோர்னால் இத்தாலியில் வந்து தக்காளின்னு அர்த்தம். இதில் வந்து மெயினாக வந்து இந்த ஏஞ்சல் ஹேர் இந்த மாதிரி இதுக்கு பேர் ஸ்பெகட்டின்னு பேர். அதான் பாஸ்தா வகையை சேர்ந்தது. டொமேட்டோஸ் சின்னதாக இருக்குல்ல தக்காளி, இது வந்து செரி டொமேட்டோ இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்மள்கிட்ட செரி டொமேட்டோ இல்லாதனால நம்ம வந்து கிரேப் டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது தவிர வந்து 3 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாதி ஆனியன், இது பெரிய ஆனியன் வச்சுக்கோங்க. அதாவது வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் இத்தாலிய வகையை சேர்ந்த சீஸ். இதை நம்ம அப்படியே போட போகிறதில்ல, லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம பாஸ்தாவோட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டொமேட்டோஸ்லாம், இந்த தக்காளியை வந்து பாதியாக கட் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து பேசில்னு பேர். எல்லாமே இதுவும் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். பாஸ்தாவை குக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ முதல்ல வந்து என்ன பண்ணோம்னா, 3 ஸ்பூனு, இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 ஸ்பூன் வெர்ஜின் ஆயில், வெங்காயத்தையும் 3 க்ளோவ் கார்லிக், அதாவது பூண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் போட போகிறோம். இது வந்து 1 or 2 minutes விடுங்க. ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக இருக்குது. இப்போ இந்த எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறுறது தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து என்ன, இந்த கட்டத்தில் அந்த மனம் வந்து நீங்கள் அந்த கார்லிக்கோட அந்த மணத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தக்காளியை, அதை கிரேப் டொமேட்டோவை வந்து சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. Give it a nice pinch of salt. இப்போ வந்து சால்ட் போட்டுங்க. And we'll give it about 5 minutes. ஸோ இப்படியே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறோம். 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தக்காளியை பார்த்தீங்கன்னா இந்த சுருங்கி போயிருக்கு பாருங்கள். அப்படின்னா என்னென்னா கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தண்ணிலாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். என்ன தக்காளியில் அந்த தண்ணி இருக்கோ அதே தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். Yes, we're going to smash up some of them, maybe about half. By breaking it up, we're releasing all of this extra liquid, which is going to be the base of our sauce, but we're going to leave a few of them whole because they'll be very pretty on the final plate. We're also going to add some of this fresh basil at this point. We want to tear it, not cut it, because that will cause it to oxidize. In fact, we're even going to throw in the stems, although we'll pull them out at the end. இப்போ ஜேசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதில் உள்ளதை வந்து கையில் பிச்சு அப்படியே அதில் போடுறாரு. நீங்கள் வந்து அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அந்த காம்பு, அதையும் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். நல்ல மனம் நல்லா கொடுக்கும். சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. சட்டியில் வந்து தண்ணி சூடாக இருக்குது, தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுருக்கோம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஜேசன் வந்து அந்த ஏஞ்சல் ஹேர் பாஸ்தாவில் வந்து பாதி எடுத்து போடுறாரு. எல்லாம் போட்டுறாதீங்க. The angel hair pasta is very skinny. It cooks very quickly. Normally we would cook the pasta when we started, but we wanted to make sure that things finish at the same time. So I'm going to take about half of a box of pasta. Right into the water. All right, the pasta is now done. The sauce has been cooked down. It's nice and tasty. So we're just going to add the
the angel hair to the pasta, and it's okay, or to the sauce, pomodoro sauce, and it's okay if we get some of this pasta water in there. It has all the starches. All right, done with this, and now we give this a nice little stir. And join me in a minute as we plate this. Of grated cheese, a little bit of basil, and there you go. பாமடோரோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாருங்கள், ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது.